ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு தி லிரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோம்னா, இன்ஷாட்டில் 3 லேயர் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து 3 வீடியோஸ் ஒரே டைமில் இருக்க மாதிரி வேணும். 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோவில் வச்சுட்டு கேன்வாஸ் போய்க்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண வீடியோ வந்து டாப்பில் வர மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக டாப்பில் வர மாதிரி வச்சுட்டு பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து இப்படி தான் வரும். ஸோ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்ம பிப் ஆப்ஷன் போயிட்டு செகண்ட் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம வந்து மீதி எடிட்டெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ வந்து நான் மேலே இருக்க வீடியோ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் வீடியோ வந்து நான் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். தேர்ட் வீடியோ இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் நம்ம வந்து செகண்ட் வீடியோ உங்களுக்கு வந்து எந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சென்டரில் இருக்க வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மற்ற வீடியோவையும் ஜூம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட இன்ஷாட் ப்ரோ இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கைன்மாஸ்டர், அலைட் மோஷன் எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பிப்பை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் மட்டும் தனியாக வரும். ஸோ இந்த பிளாக் போயிடும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாட்டி அதை செலக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் டெலிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அதே நீட்டாக இருந்தங்காட்டி நான் இதுவே சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். இப்போ வந்து மியூசிக் ஆட் பண்ணுறோம். நான் வந்து என்னோடய மொபைலில் இருக்க வீடியோ ஆட் பண்ணுறேன், ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சாங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனாலும் வீடியோவிலேருந்து பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எனக்கு வந்து மியூசிக் எது வரலும் வேணும்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ எண்ட் வரலும் என்ன மியூசிக் வருதுன்னு நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து ஆடியோ மாறி கூட வந்துடலாம். அதனால் நீங்கள் வந்து பார்க்காம ஒரு தடையும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் வந்து வீடியோ எண்ட் வரலும் வந்துட்டு மீதி இருக்கிற ஆடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் இப்படி வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிப் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து அதையும் வந்து கடைசி வரையிலும் வர மாதிரி இருக்கா அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.